குரோதி வருடம் பங்குனி மாத பலன்கள் 15/3/2025 முதல் 13/4/2025 வரை. இந்த பங்குனி மாதம் ஒரு புனிதமான மாதம். பங்குனி உத்திரம் என்று உத்திர பெருவிழா கண்டு முத்திரை பதிக்கின்ற மாதம். இந்த மாதத்தை பற்றிய ஒரு பாடல். பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதம்? 12 மாதத்தில் கடைசி மாதம். தமிழ் மாதம் 12ல் கடைசி மாதம். 12 மாதத்தில் கடைசி மாதம். பங்குனியாம் முருகனுக்கு உகந்த மாதம். கனிவான வாழ்வமைத்து கொடுக்கும் மாதம். கல்யாண விரதங்கள் காணும் மாதம். நிறைய தெய்வ திருமணங்கள் நடந்த மாதம். ஆகையினாலே இந்த பங்குனி உத்திரத்திலே விரதம் இருந்தால் கல்யாணங்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை. மணியோசை கேட்கின்ற ஆலயத்தில் மால்மருகன் சந்நிதியில் பால் குடங்கள் அணிவகுத்து செல்கின்ற புனித மாதம். நிறைய பால் குடம் எடுத்துக்கிட்டு போவாங்க முருகனுக்கு. அம்பிகையின் வழிபாடும் ஏற்கும் மாதம். எங்கே பார்த்தாலும் அம்பிகை இருக்கிற ஆலயங்களிலெல்லாம் பூச்சொரிதல் விழா நடக்கும். புனிதமிகு திருவிழாக்கள் காணும் மாதம். பூச்சொரிதல் முளைப்பாரி ஏற்கும் மாதம். பங்குனியில் ராமபிரான் பிறக்கச் செய்து பார்போற்ற நவமியினை மகிழ வைத்தார். அதாவது அஷ்டமி நவமி ரெண்டும் தன்னுடைய எல்லாருமே இந்த 2 திதியை ஒதுக்குறாளேன்னு இறைவனிடம் முறையிட்ட போது இது மாதிரி நவமியில ராமபிரானை பிறக்க வைத்து அஷ்டமியில கண்ணபிரானை பிறக்க வைத்து ஒரு புனிதமாக்கி வைத்தாராம் இறைவன். பங்குனியில் ராமபிரான் பிறக்கச் செய்து பார்போற்ற நவமியினை மகிழ வைத்தார். தங்குதடை அகற்றிடவே வேலவன் தான் தங்கரதம் ஏறி வந்து அருள் வழங்க மங்கள நாள் உத்திரமும் காண வைத்து மக்களெல்லாம் இறையுணர்வு காணும் மாதம். நிறைய மக்களுக்கு இறையுணர்வு ஊட்டுகின்ற மாதம். பங்குனியில் பொங்கலிட்டு கிராமம் எல்லாம் எல்லா பகுதியிலையும் கிராமங்களில் பங்குனி பொங்கல்னு வைப்பாங்க கதிரவனுக்கு. பங்குனியில் பொங்கலிட்டு கிராமம் எல்லாம் பகலவனை கொண்டாடி பார்க்கும் மாதம். உங்கள் குறை அத்தனையும் தீர்ப்பதற்கு உலகத்தில் வந்துதித்த உயர்ந்த மாதம். காவடி தூக்கி இடும்பன் 2 மலைகளை சுமந்து வந்து முதலிலே காவடி என்று ஆரம்பித்ததே இந்த மாதத்தில் தான் என்பார்கள். உத்திரப்பெருநாள் வந்தது மட்டுமல்ல, வள்ளி அவதரித்த நாள் என்றும் சொல்வார்கள். ஆக தெய்வ திருமணங்கள் நடந்த மாதம். அற்புதமான இந்த மாதம். இந்த மாதத்திலே உள்ள கிரகநிலைகளை பார்ப்போம். இந்த மாத தொடக்கத்தில் மீன ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்றார். இதுவரை கும்பத்தில் இருந்தவர் இப்பொழுது மீனத்திற்கு செல்கிறார். மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் இருக்கின்றன. ரிஷபராசியிலே குரு பகவான், மிதுன ராசியிலே செவ்வாய், அதே நேரத்தில் கும்பராசியிலே சனி, கன்னி ராசியிலே சந்திரனோடு கேது. இத்தனை கிரகங்கள் இங்கே வீற்றிருக்கின்றன. இந்த கிரக அமைப்பை பார்க்கின்ற பொழுது செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்றிருக்கின்றார். குருவும் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்றிருக்கின்றார். குருவினுடைய பார்வை 3 இடங்களில் பதிகிறது. ஒன்று கன்னி ராசி, மற்றொன்று விருச்சிக ராசி, அதற்கு பின்னாலே மகர ராசி. 3 ராசிகளிலே குருவின் பார்வை பதிகின்றது. புத ஆதித்ய யோகம் என்ற ஒரு யோகம் இந்த மாதத்திலே இருக்கின்றது. சூரியனோடு புதன் இருக்கிறார். புதன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். சில நாட்கள் நீச்சம் பெற்றிருக்கின்றார். அப்படி நீச்சமான புதன் உச்சமான சுக்கிரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகமும் ஏற்படுகிறது. சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை யோகம். தன் வீட்டில் அதுவும் அதை வீட்டில் இதுவும் இருந்து கொண்டு பரிவர்த்தனை யோகம். இத்தனை விதமான கிரகங்கள் மட்டுமல்ல, விரைவிலே இந்த மாதம் முடிந்தால் அடுத்து விஸ்வாவசு வருடம் பிறக்கப் போகின்றது. விரைவில் ராகுகேது பயிற்சியும் நிகழவிருக்கிறது. குரு பயிற்சியும் நிகழவிருக்கின்றது. இருந்தாலும் கூட குருவின் பார்வை பதிகின்ற 3 ராசிகள் அற்புதமான பலன்களை இந்த மாதம் பெறப்போகின்றது. ஒன்று கன்னிராசி, அடுத்தது விருச்சிக ராசி, அடுத்தது மகர ராசி. கடகத்துக்கு இப்போது அஷ்டமத்து சனி, சிம்மத்திற்கோ கண்டக சனியின் ஆதிக்கம், விருச்சிகத்திற்கு அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம், மகரம், கும்பம், மீனமெல்லாம் 7ரை சனியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது சனிக்குரிய ஆலயங்களாக விளங்கும் திருநள்ளாருக்கு அவர்கள் சென்று வழிபட்டு வரலாம். அது மட்டுமல்ல, குச்சானூர், பெருச்சி கோயில், திருக்கொள்ளிக்காடு போன்ற ஸ்தலங்களுக்கு சனிக்கிழமை என்றும் செல்லலாம். தனக்கு உகந்த நாட்களிலும் சென்று வழிபட்டு வரலாம். உள்ளூரில் இருக்கும் சனியையும் வழிபடலாம். மந்தனாம் காரணிலா மணியான மகரவாசா எந்த நாளாவதும் இனிய நாளாக மாற்று என்று சனி கவசம் சொல்கிறது. எந்த நாளையும் இனிய நாளாக மாற்றுகிற ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. ஆகையினாலே சனி ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் அந்த இடங்களுக்கு செல்லலாம். சரி, ஜென்மத்திலே குரு இருக்கிறாரே என்று ரிஷபராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார். எனவே பரிவர்த்தனை யோகம் யோகங்களிலே முதல் தரமான யோகம். ஆனால் இவைகளெல்லாம் பொது பலன்கள் தான். உங்களுடைய சுயஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது. துல்லியமாக அறிந்து கொள்ள உதவுவது சுயஜாதகம். சுயஜாதக அடிப்படையிலே திசாபுத்தி நன்றாக இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும். அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை எல்லாம் சாதித்துக் கொள்வார்கள். தொட்டது துலங்கும். ஆனால் திசாபுத்தி பலமிழந்திருந்தால் கோச்சாரம் பாதி பலன் கொடுத்தாலும் கூட நினைத்தது நிறைவேறுவது கடினம். அதே நேரத்திலே வருமான தடைகள் வரலாம். தடைகளும் தாமதங்களும் ஆட்கொள்ளும்.
அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தி கேட்டு தெய்வங்களை வழிபடலாம். அல்லது பாக்கியஸ்தான பலம் அறிந்து அந்த கிரகம் வீற்றிருக்கின்ற இடம், அதை பார்க்கின்ற கிரகம், நவாம்சத்திலே இருக்கும் நிலை இவற்றை அறிந்து அதற்குரிய சிறப்பு ஆலயங்களை தேர்ந்தெடுத்து வாய்ப்பு இருப்பவர்கள் யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வர வேண்டும். அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். பொதுவாகவே கிரகங்களுடைய சுழற்சி தான் மனித வாழ்க்கையின் வளர்ச்சி என்பதை இப்பொழுது கண்டறிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுதெல்லாம் எப்படி என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நம்பிக்கை அவசியம் தேவை. எதையும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கை 2 கை, ஒன்று வலது கை, அடுத்தது இடது கை. இதற்கு பின்னாலே நம்பிக்கை என்ற ஒரு கை நமது வாழ்க்கையிலே சேர வேண்டும். மனிதனின் 3வது கை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சேர்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நீங்கள் கிரகங்களின் மீதும் வைக்கலாம், தெய்வங்களின் மீதும் வைக்கலாம். அப்படி வைக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பங்குனி மாதம் பிறக்கிறது. இது ஒரு அற்புதமான மாதம், புனிதமான மாதம், நிறைவான மாதம் என்றாலும் கூட மனதுக்கு நிறைவான செயல்கள் பலவும் நடக்க வைக்கின்ற விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்தில் செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கின்றார். 3ஆம் இடம் என்றால் சகாயஸ்தானம், முன்னேற்றம் தருகின்ற இடம். அது மட்டுமல்ல, அந்த செவ்வாய் பங்குனி 24ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு வந்து நீச்சம் பெறப் போகின்றார். எனவே மாத கடைசியில் உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவாக இருக்கலாம். மாத தொடக்கத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். வருமானம் உயரும். வளர்ச்சி காணக்கூடிய விதத்திலே வழி இருக்கிறது. அது மட்டுமல்ல, புதன் வக்கிரமாகி பங்குனி 4ஆம் தேதி கும்பத்திற்கு வருகின்றார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதாலே லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்யலாம். முயற்சிகள் கைகூடும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடித்து வெற்றி காணப் போகின்றீர்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருப்பவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்காரக கஷேத்திரத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு சுக்கிர பரிவர்த்தனை. அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார், வக்ரம் பெற்றிருக்கின்றார். ராசிநாதன் உச்சம் பெற்றிருந்தாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், ஆரோக்கியம் சீராகும், தொழில் உத்தியோகத்திலே கை நிறைய கணிசமான தொகை புரளும், மனக்கசப்புகள் மாறும், உறவினர் பகை அகலும், உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். அது மட்டுமல்ல, செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மைதான். பங்குனி 24ஆம் தேதி செவ்வாய் நீச்சம் பெறுகின்றார். 12ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் பெறுகின்ற பொழுது விரயங்கள் கொஞ்சம் குறையும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, ஒரு சிலர் இழந்த வேலையை கூட மீண்டும் பெறுவார்கள். எனவே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைய நீங்கள் சுக்கிரபலம் உங்களுக்கு தேவை. எனவே நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடலாம். மேலும் சிறப்பு வழிபாடாக திருக்கடையூர் சென்று அமிர்தகடேஸ்வரர், அபிராமி அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, சென்னையில் இருப்பவர்கள் கூட சென்னை வில்லிவாக்கத்திலே வட திருக்கடையூர் என்ற ஒரு ஸ்தலம் இருக்கின்றது. அங்கு சென்றும் அபிராமி அம்மன், அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் 6-11க்கு அதிபதி செவ்வாய். ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். மாத தொடக்கத்தில் நீச்சம் பெற்றாலும் கூட அதற்கு பின்னாலே அவர் வக்ர இயக்கத்தில் கும்பத்திற்கு வருகின்றார். பொதுவாக நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது. தொழில் ஸ்தானம் 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. எனவே வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். சென்ற மாதத்தில் நடைபெறாத காரியங்கள், சிக்கல்கள் எல்லாம் இப்பொழுது விலகப் போகின்றது. இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி அமைதி கூடும். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக மாதத்தின் பிற்பாதி மிக மகிழ்ச்சி அளிக்கும். சென்ற மாதத்தில் நடைபெறவில்லையே, சுபகாரியங்களில் தடை இருக்கிறதே, பணவரவு செலவுகளில் சில சிக்கல்கள் இருக்கிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியடையும் விதத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. பொதுவாக மதுரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால், நன்மை தருவார் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது.
அந்த கஷேத்திரத்திற்கு நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். ஆனால் நீங்கள் எங்கு இருந்தாலும் மாதம் முழுவதும் நீங்கள் விஷ்ணுவை வழிபட வேண்டும். புதன்கிழமை தோறும் விஷ்ணு வழிபாடு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சிறப்பு வழிபாடை மேற்கொள்ள நினைப்பவர்கள் மதுரையில் உள்ள இம்மையில் நன்மை தருவார் கோயில் என்ற ஒரு அற்புதமான கோவில் இருக்கிறது. அங்கு வந்து மத்தியபுரி அம்மனையும் அங்கு இருக்கக்கூடிய சிவனையும் வழிபட்டு வந்தால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வசதிகள் பெருகும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். அஷ்டமத்தில் சனி இருப்பது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது. ராககேதுக்களின் பயிற்சி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சனி சொந்த வீட்டில் இருப்பதனாலே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட ஒரு தொகை வந்த பிறகே அடுத்த தொகை உங்களுக்கு செலவழிந்த பிறகே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். வீண் விரயமாகாமல் இருக்க வேண்டுமானால் சுப விரயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து பிள்ளைகளின் திருமணங்களை முடிப்பதற்கு முயற்சி செய்யலாம். அதற்கான சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலும் நீங்கள் கவனம் செலுத்தலாம். 12இல் யோகம் தரும் செவ்வாய் இருக்கின்றார். இடம்பூமி விற்பனையால் ஒரு சிலருக்கு லாபம் உண்டு. என்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று நன்மைகளை கொடுக்கலாம். அலைபேசி மூலம் வருகின்ற நல்ல தகவல் உங்களுக்கு பங்குனி 24க்கு மேல் கிடைக்கப் போகின்றது. இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க திங்களூர் என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம், நவகிரக கஷேத்திரம். திங்களுக்கென்றே உள்ள ஊர். உங்கள் ராசிநாதன் சந்திரன். மன அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் எதிர்மறை சிந்தனைகளை விடுத்து நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருப்பவர்கள் திங்களூருக்கு சென்றும் வழிபட்டு வரலாம். அருகில் உள்ளூரில் உள்ள அம்பிகை வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். சிம்மராசி நேயர்களே, 7இலே சனி, 8ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. சூரியனோடு ராகு 8இல் இருக்கின்றதுனாலே கொஞ்சம் மனப்பயம், மனோவியாகுலம் அதிகரிக்கும். எதையும் இதை செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை வரலாம். செய்யும் காரியங்களில் சில குழப்பங்கள் ஏற்படும். பாதையிலேயே சில காரியங்கள் நிற்கலாம். நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை குழப்பி விடுவார்கள். ஆனால் நீங்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் என்பதற்கு குருவின் பார்வை உங்களுக்கு கை கொடுக்கும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். குடும்ப முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை காணாமல் இருக்க கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அடிக்கடி மருத்துவ செலவுகள் உண்டு. உங்களுக்கோ உங்களை சார்ந்த குடும்பத்தினர்களுக்கோ வரலாம். எனவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து சனி பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருப்பவர்கள் ராசிநாதன் சூரியன் 8இல் மறைந்து புதனோடு இருக்கின்றார். புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. கல்வி கலைக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் தொய்வு ஏற்படும் பொழுதெல்லாம் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். தஞ்சை மாவட்டத்திலே உள்ள சூரியனார் கோயில், திருமங்கலக்குடி என்ற 2 ஸ்தலங்கள் அடுத்தடுத்து இருக்கின்றன. அவைகளுக்கு நீங்கள் சென்று நவகிரக பிரீதிகளை செய்து வந்தால் நல்லது நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலேயே குருவின் பார்வை இருக்கின்றது. ராசியிலேயே சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கின்றார். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுதே இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் வந்து அலைமோதும். இருந்தாலும் குரு பார்ப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். உடன் இருப்பவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவு உங்களுக்கு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, புதிய முயற்சிகளில் உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனால் வெற்றி கிடைக்கும். என்றாலும் கூட பங்குனி 4ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். ராசிநாதன் 6இல் வருகின்ற பொழுது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே எடுத்த முயற்சிகளில் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். புதனுக்குரிய சிறப்பு வழிபாடாக பெருமாளை நீங்கள் வழிபட வேண்டும். பெருமைகளை கொடுப்பது பெருமாள் வழிபாடு, இலக்குமி வழிபாடு. வாய்ப்பு இருப்பவர்கள் காரைக்குடி அருகில் உள்ள தென் திருப்பதி என்று போற்றப்படக்கூடிய அரியக்குடிக்கு வந்து அங்குள்ள விஷ்ணுவையும் இலக்குமியையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் வாழ்வில் வெற்றி கொடியை ஏற்றி பிடிக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தோடும் 5ஆம் இடத்தில் சனியின் பலத்தோடும் இந்த மாதம் பிறக்கிறது. அஷ்டமத்தில் குரு இருந்தால்
அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக கிடைக்கும் என்பார்கள். இருந்தாலும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் உங்கள் முயற்சிகளில் கைகூட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென வேலை மாற்றங்கள் வரலாம். புதிய வேலைக்கு முயற்சித்தால் அது கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட செவ்வாய் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதனாலே உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைக்கோ நீங்கள் வாங்கிய இடம் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும். அது விற்பனை மூலம் கொஞ்சம் லாபம் கிடைக்கலாம். அதே நேரம் 6ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் நீங்கள் ஏதாவது புது முயற்சிகள் செய்தால் அது கைகூடலாம். அதாவது அரசாங்க வேலைக்காக முயற்சிகள் செய்தால் அது கைகூடலாம். ஆனால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ள வேண்டும். 5லே சனி இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் ஏற்படலாம், கவனம் தேவை. 12ல் கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் உண்டு. ஆன்மீக பயணம் என்று சொன்னால் குடும்பத்தோடு நீங்கள் சென்று சுற்றுலா செல்கின்ற வாய்ப்புகள் வரலாம். நல்ல புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக திருக்கருகாவூர் என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் தஞ்சாவூர் பக்கத்தில் 28 கிலோமீட்டரில் இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய கற்பரட்சாம்பிகை நீங்கள் வழிபட்டு வரலாம். முல்லைவரநாதர், கற்பரட்சாம்பிகை, ஜோடி பிள்ளையார், அதே நேரத்திலே நால்வர் ஆகியவற்றையெல்லாம் கும்பிட்டு நந்தியையும் கும்பிட்டு சிறப்பு வழிபாடாக நீங்கள் செய்து வரலாம். வாய்ப்பு இருப்பவர்கள், உள்ளூரில் இருப்பவர்கள் உள்ளூரில் உள்ள குருவை வியாழக்கிழமை தோறும் கும்பிடுவது நல்லது. வழிபாட்டின் மூலம் உங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் இனிய மாதம். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற மாதம். சுற்றத்தார் போற்றும் மாதம். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் மாதம். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். அந்த செவ்வாய் பங்குனி 24 நீச்சம் பெற்றாலும் கூட 6ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் என்பதை மறந்து விடாதீர்கள். 6, 8, 12க்கு அதிபதி மறைந்தாலும் நீச்சம் பெற்றாலும் நன்மை செய்யும். எனவே சொத்துக்களால் லாபம், சொந்தங்களால் நன்மை, உடன்பிறப்புகளால் நன்மை, உடன் இருப்பவர்களால் நன்மை என்று காண்பீர்கள். நாளிலே சனி இருப்பதனாலே அர்த்தாஷ்டம சனி. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், உடன்பிறப்புகளால் நன்மை, இவை அனைத்தும் கிடைப்பது மட்டுமல்ல, 5ஆம் இடம் எனப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் இருக்கின்றன. புத சுக்கிர யோகம், புத சூரிய யோகம், பரிவர்த்தனை யோகம், நீச்சபங்கர யோகம் என்றெல்லாம் யோகங்கள் இருப்பதனாலே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி, கை நிறைய கணிசமான தொகை புரளப் போகின்றது. பொது வாழ்விலே மிக பிறந்த புகழும் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகளும் வரலாம் இந்த மாதம். மேலும் இனிய மாதமாக அமைய பிள்ளையார்பட்டிக்கு சென்று கற்பக விநாயகரை வழிபட்டு வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில். 6ல் குரு இருப்பது நன்மையா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். குருவினுடைய பார்வை 2ல் பதிகிறது, 12ல் பதிகிறது. 12 விரயஸ்தானம், 2 தனஸ்தானம். விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் கையில் காசு வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாக வரலாம். நண்பர்களும் உதவி செய்வார்கள், உறவினர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பும் கூட்டு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தரும். 7லே செவ்வாய். செவ்வாய் இருப்பதனாலே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். திடீரென குணங்களில் மாற்றம் வரலாம். முன்னேற்றத்திற்கு அது கொஞ்சம் முட்டுக்கட்டையாக இருக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்ற கவலை அகலும். இந்த மாதம் உங்களுக்கு பங்குனி 24 செவ்வாய் நீச்சத்திற்கு பிறகு மிகுந்த நன்மைகளை காணப்போகின்றீர்கள். மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொட்டது துலங்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய உங்களுக்கு குருவின் வழிபாடுதான் தேவை. எனவே ஆலங்குடி, திருச்செந்தூர் போன்ற குரு பீடங்களுக்கு நீங்கள் செல்லலாம். திட்டை என்ற ஒரு அற்புதமான ஊரிலே ராஜகுரு வீற்றிருக்கின்றார். தஞ்சாவூர் பக்கத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று குருவை வழிபடலாம். சென்னையில் இருப்பவர்களெல்லாம் சென்னையில் உள்ள தட்சிணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த சிறப்பான திருவாலிதாயத்திற்கு சென்று அங்குள்ள குருவை வழிபடலாம். வார வழிபாடாக உள்ளூரில் இருக்கும் குருவையும் வழிபடலாம். குருவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு குடும்ப முன்னேற்றமும் கூடும், குதூகலமும் கிடைக்கும்.
மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற மாதம். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் மாதம். 7.5 சனியாக இருந்தாலும் 2லே தான் இருக்கின்றார். குடும்பத்தில் உள்ள குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பீர்கள். வருமானம் உயர வழிபிறக்கும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். ஒரு சிலருக்கு அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களின் மணி விழாக்கள் கூட நடைபெறலாம். இல்லத்திலும் சரி, கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் அனுமனை வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, திருக்கொள்ளிக்காடு என்ற ஒரு அற்புதமான ஊர் தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிறது. பொங்கு சனிக்குரிய கோவில். வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கு சென்று வழிபட்டு வரலாம். உள்ளூரில் உள்ள ஆலயத்தில் உள்ள சனி பகவானையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. சனீஸ்வர வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். உங்களோடு சனி இருக்கின்ற பொழுது நிம்மதி எல்லளவுக்கு கூட இருக்காது. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென குணங்களிலே மாற்றங்கள் வரலாம். குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, உங்களுக்கு மனக்கிளேசங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2லே ராகு சூரியனோடு இணைந்திருக்கின்றார். குடும்பத்திலும் வரவு செலவுகளில் கொஞ்சம் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். என்ன இருந்தாலும் குரு 4ல் இருக்கின்றார். 4ல் குரு இருக்கின்ற பொழுது குருவை வழிபட ஆரோக்கியம் சீராகும். ஆனந்தமான வாழ்க்கை அமைய வழிவகுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் ஜென்மச்சனி விலகும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். சனி திருக்கணித ரீதியாக இப்பொழுது விலகப் போகிறதே தவிர வாக்கிய கணித ரீதியாக 6/3/2026 தான் விலகுகிறது. எனவே கொஞ்சம் பொறுமையாகவே இருப்பது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதம் இருந்து அனுமனையும் வழிபடலாம், சனி பகவானையும் வழிபடலாம். அனுமனுக்கு நீங்கள் வடைமாலை அணிவித்தால் தடைகள் அகலும். வெற்றிலை மாலை அணிவித்தால் வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, துளசி மாலை அணிவித்தால் துயரங்கள் தீரும். 5லே செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக விரயங்களை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம் இருப்பதால் வரவை காட்டிலும் செலவுதான் கொஞ்சம் அதிகரிக்கும். அதை வீண் விரயமாக்காமல் சுப விரயமாக்க முயற்சி செய்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வாய்ப்பு இருக்கின்ற பொழுதெல்லாம் சனிக்குரிய ஆலயங்களுக்கும் சென்று வழிபட்டு வருவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கூட்டு கிரக யோகம். புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம். புதனோடு சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகம். சுக்கிரன் வியாழன் பரிவர்த்தனை யோகம். இத்தனை யோகங்களோடு இந்த மாதம் பிறப்பதனாலே அற்புதமான மாதம். எதையெல்லாம் நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அவையெல்லாம் நடைபெறும். தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியாக வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் உண்டு. கை நிறைய பணம் வந்து சேரக்கூடிய விதத்திலே உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. 4லே செவ்வாய் 2க்கு அதிபதி 4ல் இருக்கின்ற பொழுது இல்லத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உடன்பிறப்புகளில் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கலாம். அதே நேரத்தில் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவது மட்டுமல்ல, அரசியல் பிரபலங்களின் தொடர்பால் நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் முடித்துக் கொள்வீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். 7லே கேது இருப்பதனாலே கொஞ்சம் வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் வந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே 7.5 சனி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. 7.5 ஆண்டுகளுக்கு முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா என்பதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து அறிந்து கொள்ளுங்கள். 2வது சுற்று என்றால் பொங்கு சனி. எல்லளவும் கவலைப்பட வேண்டாம். 3வது சுற்று முதல் சுற்று நடந்தால் சனிக்குரிய சிறப்பு பரிகாரங்களையும் உங்களுடைய பாக்கியஸ்தான பலம் பார்த்து அதற்குரிய சிறப்பு வழிபாடுகளையும் மேற்கொண்டால் உங்களுக்கு எந்த நாளும் இனிய நாளாகவே அமையும். பொதுவாக இந்த மாதம் கோவிலூர் சென்று கொற்றவாடீஸ்வரர் திருநெல்லை அம்மனை வழிபடுவது நல்லது. காரைக்குடி அருகிலே கோவிலூர் என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கொற்றவாடீஸ்வரர் திருநெல்லை அம்மனை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அங்கு செல்ல இயலாதவர்கள், உள்ளூரில் இருப்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் குருவுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்குரிய வழிபாடும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து தீபமேற்றி சனி பகவானை வழிபட வேண்டும். அதிகாலையில் ஆணைமுகப் பெருமானையும் அதற்கு பின்னால் அனுமனையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் துயரங்கள் எல்லாம் துள்ளி ஓடும். இன்பங்கள் எல்லாம் இல்லம் வந்து சேரும். 12 ராசிக்காரர்களுக்கும் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்க என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். புத்தாண்டில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.